Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு இவென்ட். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற உண்மை பேய் சம்பவம். 12வது படிக்கிற பையன் ஃப்ரெண்ட்ஸோட டியூஷனுக்கும் போறாரு. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போயிட்டும் வருவாரு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் தனியா போகும்போது தான் இவர் கூட நீ தனியா போறடா, உன் கூட நானும் வரேன் அப்படின்னு பேயும் துணைக்கு வந்திருக்கு. அப்படி வந்த பேய் இவரை பொசஸ் பண்ணிருக்கு. அப்படி இந்த 12வது படிக்கிற பையனை பேய் பிடிச்சதுக்கு அப்புறம் இவரோட வாழ்க்கையில என்னென்ன துன்பங்கள்லாம் அனுபவிச்சாரு, கடைசியா இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வந்தாரா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து இவர் வெளியில வரல. அது ஏன், எப்படி, இவர் லைஃப்ல என்னதான் நடந்தது அப்படின்னு இப்போ தெளிவா பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலங்க, அதை நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தருண் அப்படின்றவர் தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பேய் சம்பவம் தருண் இவருக்கு தான் இவருடைய லைஃப்ல 12வது படிக்கும் போதும், அதுவும் டியூஷனுக்கு போகும்போதும் நடந்திருக்கு. இப்போ தருண் இவரும் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு. சொல்ல போனா இப்போ வரைக்கும் இவரை பிடிச்சிருக்கிற அந்த பேய் இவரை விட்டு விலகாம தான் இருந்துட்டு இருக்கு. இந்த உண்மை சம்பவத்தை அவர் நம்ம கிட்ட ஷேர் பண்ற வரைக்கும் கூட ஒரு மரண பீதியில இருந்திருக்காரு. அந்த உண்மை சம்பவத்தை ஷேர் பண்ணும்போது கூட ஒரு சில தடங்கள் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போதும் நடந்திருக்கு. அதே இந்த வீடியோல உங்களுக்காக நான் ஆட் பண்றேன். சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி கடலூர் மாவட்டம் இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண தருண் அந்த சமயம் 12வது தான் படிச்சுட்டு இருக்காரு. உங்களுக்கே நல்லா தெரியும் 12வதுனா படிப்போட அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்கும். அந்த வீட்லயும் டார்ச்சர் பண்ணுவாங்க, ஸ்கூல்லயும் டார்ச்சர் பண்ணுவாங்க. இதை விடுங்க, அந்த 12th எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொந்தக்காரங்கன்ற பேர்ல கால் பண்ணி, எப்பா அவன் எவ்வளோ மார்க் எடுத்தான், இவன் எவ்வளோ மார்க் எடுத்தான் அப்படின்னு உயிரை வாங்குவாங்க. இந்த ஒரு காரணத்தினாலே பசங்க பொண்ணுங்க மோஸ்ட்டாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தத்தோடு தான் படிப்பாங்க. நல்ல மார்க்கு கூட எடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் குறை சொல்லாத அளவுக்கு மார்க் எடுக்கலாம் அப்படின்னு. இதில் நிறைய பசங்களை வந்து டியூஷனுக்கும் அனுப்பி விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண தருண் இவங்க வீட்லையும் இவரை டியூஷனுக்கும் அனுப்பிடுறாங்க. டியூஷன் போகிறதுனால தருண் இவரும் வேண்டா விருப்பா போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. டெய்லி ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட தான் டியூஷனுக்கும் போவார். அந்த டியூஷன் முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வர வழியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தருண் இவர் டியூஷன் போற அந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 கிலோமீட்டரும் வரும். டியூஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஃப்ரெண்ட்ஸோட தான் பசங்க எல்லாருமே கிளம்புவாங்க. அண்ட் எல்லா பசங்கிட்டையும் வந்து சைக்கிள் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி டியூஷன் விட்டு இவங்களும் கிளம்ப அதில் அந்த டியூஷனை தாண்டி அடுத்த 2 கிலோமீட்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா தருணோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேற வேற திசைக்கு பிரிஞ்சு அவங்க வீட்டுக்கும் போயிடுவாங்க. இப்படி ஃப்ரெண்ட்ஸ்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த கேப் அந்த 2 கிலோமீட்டர்ல இருந்து அடுத்த 5 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தருண் இவர் மட்டும்தான் தனியா வீட்டுக்கு வர இருக்கும். அப்படி வீட்டுக்கு வர அந்த ஒரு பாதை பார்த்தீங்கன்னா இருட்டாவும் இருந்துட்டு இருக்கும், 2 பக்கமும் காடுகளா இருந்துட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கருகும்னு இருக்கிற அந்த இருட்டான பாதையில தான் தருண் இவரும் தனியா வர வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இருந்துட்டு இருக்கு. இப்படிதான் தருண் இவருடைய அந்த டியூஷன் வாழ்க்கை போய்கிட்டும் இருக்கு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அந்த வாழ்க்கையில ஒரு சிக்கலும் ஏற்படுது. இந்த இடத்துல ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லணும்னா, தருண் இவரும் அந்த டியூஷனுக்கு சேர்ந்த ஆரம்ப கட்ட காலத்துல இந்த மாதிரி வீட்டுக்கு தனியா வரும்போது, அதுவும் நைட்டு வீட்டுக்கு தனியா வரும்போது நிறையவே பயந்துருக்காரு. ஆனா அந்த பக்கம் உருவம் அப்படின்னு அந்த சமயம் எதுவுமே பார்க்கல, ஆனா பயந்துருக்காரு. ஆனா டெய்லி இவர் அந்த பக்கம் போயிட்டு வர அந்த ஒரு பயம் அப்படின்றது அப்படியே குறைஞ்சு, இந்த ரூட்டு தானப்பா, டெய்லி இப்படிதானே போயிட்டு வர அப்படின்னு இவரும் அதுக்கேற்ற மாதிரி பழகிட்டாரு. பயமும் குறைஞ்சிருச்சு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு டியூஷனுக்கும் போறாரு. அந்த டியூஷன் படிப்பை முடிச்சுட்டு அங்கிருந்து நைட்டு தான், சொல்ல போனா ஊரெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் டியூஷன் முடிச்சு வீட்டுக்கு வர வேண்டியிருக்கும். ஏன்னா 12வது பாடம்ல கொஞ்சம் பெண்டை கழட்டி தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி தான் தருண் இவரும் லேட்டா அந்த டியூஷன்ல இருந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸோட கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் அடுத்த 1-2 கிலோமீட்டர்ல கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அப்படியே பிரிஞ்சு அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து தருண் இவரும் தனியா வீட்டுக்கு வர வேண்டியிருக்கும். அண்ட் இந்த இடத்துல இப்ப இவருக்கு பெருசா பயம் இல்லைல்ல, ஏன்னா பழகிருச்சு. அந்த
தைரியத்தோட தருண் இவரும் சைக்கிளை மிதிச்சிட்டு அந்த வழியா வந்துட்டே இருக்க. அப்படி அந்த வழியா வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரமா இருக்கும். அந்த இடத்துல மட்டும் ஓரளவுக்கு வெளிச்சமா இருக்கிற மாதிரியும் இருக்கும். அப்படி அந்த இடத்துக்கிட்ட நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி, அதாவது சைக்கிளுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரியும் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த பார்த்த தருண் இவரும் சரி இந்த ஏரியா ஆளுங்களா இருக்க போறாங்க அப்படின்னு நினைச்சு இவரும் சைக்கிளை மிதிச்சிட்டு அப்படியே முன்னோக்கி போய்கிட்டும் இருக்காரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்து வரவங்க வேகமாலாம் நடந்து வரல, இந்த ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அங்கே இருக்கிற அந்த ஒரு ரூமும் ஸ்லோ மோஷன்லேயும் நடந்து வருது. இதை தருண் இவரும் பார்க்குறாரு. என்ன இது, சாதாரணமாகவே நடந்து வரலாமே, எதுக்கு இவ்வளோ ஸ்லோவாக நடந்து வராங்க அப்படின்னு இவரும் குழம்பிட்டு அப்படியே முன்னோக்கி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்லோவாக வந்துட்டு இருக்கிற அந்த ஒரு மின்னல் வேகத்தில் இவரை கிராஸ் பண்ணி போனால் எப்படி இருக்கும், அதுவும் அந்த கிராஸ் பண்ணி போகும்போது அந்த காற்று இவருடைய முகத்தில் அப்படியே அடிச்சிட்டு போனால் எப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் சடனாக அங்கே முன்னாடி வந்துட்டு இருக்கிற அந்த ஒரு இவரை வேகமாக கடந்து போகும்போது தருண் இவரும் அந்த இடத்துல பயத்தில் வண்டியை நிறுத்திடுறாரு. அந்த இவருக்கும் வேர்க்கவும் ஆரம்பிக்குது, உடம்பெல்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. உண்மையிலே இங்கே என்ன வந்தது, ஏதோ மனுஷங்க தான் நானும் நினச்சேன், ஆனால் இவ்வளோ வேகமாக என்னை தாண்டி போகுது, கண்டிப்பாக இது மனுஷங்களால் பண்ண முடியாது, அப்போனா இது என்னவா இருக்கும் அப்படின்னு இவரும் குழம்பி போய் எப்பா இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, வேகமாக இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் இந்த சைக்கிளை வேகமாக மிதிச்சிட்டும் போகிறாரு. ஆனால் அப்படி வேகமாக மிதிச்சிட்டு போகும்போது இவரும் யோசிக்கிறாரு, முன்னாடி வர அந்த உருவத்தை ஓரளவுக்கு பார்த்தேன், ஆனால் என்னால் அவங்க முகத்தையும் சரி அவங்க உடல் அமைப்பையும் சரி, அதாவது அங்கே இருக்கிறது ஒரு ஆணா பெண்ணா அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அந்த இடத்துல ஓரளவுக்கு வெளிச்சம் இருந்தது, ஆனா அந்த வெளிச்சத்துல அந்த ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பா தான் இருந்தது. அப்பனா நான் பார்த்தது பேய் அப்படின்னு இவரு மனசுல கண்ட கேள்விகள்லாம் ஓடிட்டும் இருக்கு. இப்படி ரொம்பவே வேகமாக அந்த இடத்த விட்டு எப்படியோ வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா மற்ற எல்லாருமே அப்போதான் எல்லாருமே சாப்பிட முடிக்கிறாங்க. தருண் இவரும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அவரோட ரூமில் போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு ரூமுக்கும் போகிறாரு. சரி தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் மொபைலாச்சும் நோண்டிட்டு இருக்கலாம் அப்படின்னு இவரும் மொபைலை நோண்டிட்டு இருக்க, இந்த மொபைலை நோண்டிட்டு இருக்கும் போதே இவர் அறியாமலே தூங்கிட்டும் இருக்காரு. அப்படி தூங்கினவர் நடு ராத்திரி ஒரு 12 மணிக்கு மேலே தான் அவருக்கும் சடனாக மொழி போகிறது. அப்படி மொழிப்பு வந்ததுக்கப்புறம் இவர் அறியாமலே இவருக்கு தண்ணி தாகம் ரொம்பவே அதிகமாக இருக்க, சரி போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு எந்திரிச்சு போய் தண்ணியும் குடிக்கிறாரு. தாகமும் அடங்கிருச்சு. சரி போய் தூங்கலாம் அப்படின்னு மறுபடியும் இவர் ரூமு கிட்ட வந்தா சடனாக பவர் கரண்ட்டும் கட் ஆயிருது. என்னடா இது இந்த நேரத்தில் கரண்ட் கட் ஆயிருச்சு, எப்படி தூங்குறது அப்படின்னு இவரும் யோசிக்க, சரி முயற்சி பண்ணும் அப்படின்னு அப்படியே படுத்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவரோட ரூம்ல ஜன்னலும் இருக்கும். அந்த ஜன்னலுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க இடத்துல ஒரு ஓடு போட்டு ஒரு ரூமும் இருக்கும். அந்த ஓட்டுக்கு மேலே யாராச்சும் நடந்தாங்கன்னா ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, ஏன்னா இப்போ நடுராத்திரி கரண்ட்டும் இல்லை, அமைதியாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் அந்த ஓட்டு மேலே யாராச்சும் நடந்தாங்கன்னா அந்த சத்தம் ரொம்பவே தெளிவாகவும் கேட்கும். தருண் இவருக்கும் சத்தம் கேட்குது, யாரோ ஓட்டு மேலே நடக்கிறாங்களே, இந்த நேரத்தில் யாரா நடப்பா அப்படின்னு இவரும் யோசிக்க, அப்படியே யோசிச்சுக்கிட்டு அந்த ஜன்னல் இருக்கிற அந்த திசையை அப்படியே திரும்பியும் பார்க்குறாரு. அப்படி இவர் திரும்பி அந்த ஜன்னலை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஜன்னல் கிட்ட ஓடும் இருக்கு. ஓட்டுக்கு பக்கத்துல ஒரு தகரமும் இருக்கு, அதாவது ஜன்னலை ஒட்டியே ஒரு தகரமும் இருக்கு. அந்த தகரத்துல 2 கையை வச்சு இப்படி பேலன்ஸ் பண்ணி இப்படி எக்கி அந்த ஜன்னல் வழியா இருக்கிற தருண் இவரோட ரூமை யாராச்சும் எட்டி பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும். இது கூடவே அந்த தகரத்தை அப்படி அழுத்தும் போது அந்த சத்தம் ஒரு மாதிரி நரநரன்னு கேட்கும் பார்த்தீங்களா, அந்த இரும்பு சத்தம். இந்த சத்தமும் அவருக்கும் தெளிவாக கேட்குது. அந்த தலை மட்டும் எட்டி அந்த ஜன்னல் வழியா தருண் படுத்துட்டு இருக்கிற இந்த ரூமையை எட்டி பார்க்க, அப்ப தருண் இவரும் யார் இது யார் அப்படின்னு பதறியும் போய் அந்த உருவத்தையும் பார்க்குறாரு. பார்த்தா முகம் அந்த அளவுக்கு தெரியல, ஆனால் முகத்தோட அமைப்பு மட்டும் தெரியுது. முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது குச்சி குச்சா அங்கங்கே நீட்டிக்கிட்டும் இருக்கு. இந்த விஷயத்த பார்த்த உடனே தருண் இவரும் பதறவும் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இவரோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயமும் நடந்ததில்லை. உண்மையிலே இங்கே எட்டி பார்க்கறது மனுஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவரோட உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உடனே தருண் அவரோட மொபைல் எடுத்து அதில் அந்த ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி அங்கே அடிச்சு பார்க்குறாரு. அப்படி அடிச்சு பார்த்தா அந்த இடத்துல அந்த தலையும் காணும். அப்போ இவர் யோசிக்கிற விஷயம் என்ன, இது ஒருவேளை இது எல்லாமே நம்ம மனப்பிரமையா இருக்கும் அப்படின்னு இவர் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்க ட்ரை பண்றாரு. ஆனா என்ன பண்ணாலும் இவருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பயம் குறையவும் இல்லை. சரி தூங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு அப்பப்போ அந்த ஜன்னலை அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த சைடில் எந்த ஒரு ரூமும் எட்டி பார்க்கல. இருந்தாலும் பயம் குறையவும் இல்லை, தூக்கமும் வரலை.
இப்படி தூக்கம் வராதனால தருண் இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, சரி ரூம்குள்ள படுக்க வேண்டாம், நம்ம வெளியில ஹாலில் போய் படுத்துக்கலாம், ஏன்னா அங்கே அம்மாலாம் படுத்துருக்காங்களே ஹாலில் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஹாலில் போய் படுக்கிறாரு. அந்த வீட்டோட மெயின் கதவு திறந்துதான் இருக்கு, ஏன்னா வீட்டுக்கு வெளியில இப்ப தருண் இவரும் வீட்டோட ஹாலில் படுத்துட்டு இருக்கு. ஆனா அப்பவும் தூக்கம் வரல. தருண் இவர் எப்படி படுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வாசலுக்கு நேராக காலை நீட்டி வாசலை பார்த்த மாதிரி தான் படுத்துட்டும் இருக்காரு. தூக்கம் வராதனால இவரும் சும்மா அங்க எங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க வீட்டை அப்படி கிராஸ் பண்ண மாதிரி ஏதோ ஒன்று நடந்தும் போக இதை பார்த்த உடனே அடிச்சு பிடிச்சி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு என்ன இது போச்சு, ஏதோ ஒன்று போச்சு அப்படின்னு அவசர அவசரமா பயத்தோட வீட்டை விட்டு வெளியிலையும் வராரு. இவர் தைரியமா வெளியில வரதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க அப்பா வெளியில படுத்துட்டு இருக்காருல, ஸோ கத்தனா கண்டிப்பா அவர் எந்திரிச்சு உதவி பண்ணுவாரு. இன்னொரு ரீசன், வெளியில போன அந்த உருவம் நம்ம அப்பாவை ஏதாச்சும் பண்ணிருச்சோ அப்படின்னு அவருக்குள்ள ஒரு பயம் இருக்கு. அண்ட் உண்மையிலே என்னதான் போச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக தான் வெளியில வந்து பாக்குறாரு. ஆனா வெளியில வரதுக்குள்ள அங்க போன அந்த உருவம் கொஞ்ச நேரத்துக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்கு. சரி வெளியில எதுவுமே இல்லை, இதுவும் ஒரு கற்பனையா இருக்குமா தெரியலையே, சரி போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா இவரோட பெட்ரூம்ல இவர் பெட்டில் போயிட்டும் படுத்துட்டும் இருக்காரு. கண்ணை மூடி தூங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி கண்ணை மூடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு வளர்ந்த மனுஷன் எகிரி அந்த பெட்டு மேலே குதிச்சா பக்கத்தில் படுத்துருக்காங்களே அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு, எந்த அளவுக்கு அந்த பெட்டோட அதிர்வை அவங்களால உணர முடியும். அந்த மாதிரி தான் திடீர்னு யாரோ எகிரியும் குதிச்சிருக்காங்க. இவரும் பயத்தில் எந்திரிக்க முயற்சி பண்ணுறாரு. அப்படி எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா சடனாக யாரோ ஒருத்தவங்க இவரை எந்திரிக்க விடாமல் அழுத்தி இவர் மேலே ஏறி உட்காந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று இவருடைய உடம்பு மேலே ஏறி உட்காந்து இவரை எந்திரிக்க முடியாத அளவுக்கு அப்படின்னு தடுத்தும் நிறுத்திட்டு இருக்கு. தருண் இவரும் பயத்தில் கண்ணை திறந்து பார்க்குறாரு. யாருன்னு பார்த்தா ஏதோ ஒன்று இவர் மேலே உட்காந்துட்டு இருக்கு. ஆனால் என்னன்னு தெரியல, ஆனா அமானுஷமான ஏதோ ஒண்ணு அப்படின்னு தான் இவருக்கும் தெரியுது. இவர் கத்த முயற்சி பண்றாரு. ஆனா இவரு கத்த விடாம அந்த உருவம் தடுத்தும் நிறுத்திட்டு இருக்க என்ன பண்றதுன்னு தெரியாம தருண் இவரும் இவனோட குலதெய்வம் பேரெல்லாம் சொல்லி ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரு பயனும் இல்லைன்னு தான் சொல்லணும். இவர் என்னதான் இவங்க குலதெய்வம் பேரு எத்தனை தடவை சொன்னாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லை. தருண் இவரும் மரண பீதியில இருந்துட்டு இருக்காரு. தருண் இவரும் எந்திரிக்க எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஆனா இவரால் எந்திரிக்கவே முடியல. இப்படி ரொம்ப நேரம் போராடிட்டு இருக்காரு. ஒரு லெவலுக்கு அப்புறம் இவர் அறியாமலே தூங்கிடுறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவர் வீட்டு கதவை திறந்துட்டு தருண் இவங்க அப்பா உள்ள வராரு. டே தருண் எந்திரி எந்திரி அப்படின்னு அப்பா இவருடைய பேரை சொல்லி கத்தும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு தருண் இவரும் அந்த அமானுஷ பிடியில இருந்து அப்படியே கண்முடிச்சு எந்திரிக்கிறாரு. இப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது இவர் மேல படுத்திருக்கிற அந்த உருவத்தையும் ஆள காணோம். அண்ட் உண்மையிலே அப்பா தான் வந்து கதவை திறந்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாவும் இல்லை, கதவு மூடினபடிதான் இருக்கு. இவருக்கு ஒரு கனவு மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு. உண்மையிலே அந்த ஒரு கனவுல இவங்க குலதெய்வம் வந்திருக்கா இல்ல என்னன்னு கிளியரா தெரியல. தருண் இவரும் பதட்டத்தோட அந்த இடத்தை விட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. வெளியில படுத்திருக்கிற அப்பாவை எழுப்பி நடந்த எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்டயும் சொல்லிடுறாரு. தருண் அவங்க அப்பாவும் பாப்பா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா, எல்லாம் காத்து கருப்போட சேஷ்டை தான், நைட்டு தூங்கும்போது கறி குழம்பு தானே சாப்பிட்டேன், எப்பவாச்சும் ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை, இரு நான் திருநீர் பூசி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இவரும் பூஜை ரூமுக்கு போயிட்டு திருநீர் எடுத்துட்டு வந்து இவருக்கும் பூசி விடுறாரு. இதுக்கப்புறம் எதுவும் இருக்காதுப்பா நிம்மதியா தூங்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த 2 நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம அவங்க அப்பா அம்மா கூட படுத்துக்கிறாரு. பயம் இருக்கு இருந்தாலும் இவர் அறியாமலே தூங்கிடுறாரு. இப்படியே பொழுது பிடிச்சிருது. அண்ட் அன்னைக்கு மட்டும் இல்ல அடுத்த 2 நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம நிம்மதியா தான் தூங்கிட்டும் இருக்காரு. ஆனா அந்த 2 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3வது நாள் விடிய காலையில பாத்தீங்கன்னா தருண் அவங்க அம்மா வீட்டுல இருந்து வெளியிலயும் கிளம்புறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க சொந்தக்காரங்களுக்கு யாருக்கோ கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி காலையில நலங்கெல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா பசங்க பொண்ணுக்கு, அதுக்காக தருண் அவங்க அம்மாவும் போயிருக்காங்க. அண்ட் வீட்டுல போய் யாருமே இல்லை, தருண் இவர் மட்டும் தான் தூங்கிட்டும் இருக்காரு. அண்ட் இப்போ தருண் இவர் மனசுல அந்த பயம் இல்லை, ஏன்னா அதெல்லாம் நடந்து 2 நாள் ஆகுது, இதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது அப்படின்னு நினைச்சுதான் இவரும் தூங்கிட்டு இருக்க. அப்படி படுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு மறுபடியும் இவரோட பெட்டு மேல எகிரி குதிச்சு இவர் நெஞ்சு மேல ஏறி உட்காந்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவர் மேல ஏறி உட்காந்து இவரையும் அசை விடாம தடுத்துட்டும் இருக்கு. ஆனால் தருண் இப்போ நினைக்கிற விஷயம் என்னன்னா இது மேபி ஸ்லீப்பிங் பேரலைஸாக இருக்கும். அதாவது நம்ம தூங்கும்போது நம்ம கை கால் அசைக்க முடியாது, திரும்பி பார்க்க முடியாது, கண்ணை மட்டும் திறந்து பார்க்க முடியும், ஆனால் வார்த்தை கூட வராது, அந்த மாதிரி விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு இவரும் நினச்சாரு. ஆனால் உண்மையிலே ஸ்லீப்பிங் பேரலைஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ தருண் இவரும் கண்ணை திறந்து பார்க்குறாரு. கண்ணை திறந்து பார்த்தா மேலே புகை மாதிரி கருப்பாக ஏதோ ஒரு உருவம் தான் உட்காந்துட்டு இருக்கு. ஏன்னா இது விடிய காலையில் ஆல்மோஸ்ட் வெளிச்செல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயமும் நடக்குது. இவரும் கிளியராக பார்க்குறாரு நம்ம மேலே ஒரு உருவம் தான் உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு. இவரும் கத்துறாரு கதறாரு, யாராச்சும் உதவிக்கு வருவாங்களா, ஏன்னா வீட்டில் தங்கச்சி இருக்காங்க, யாராச்சும் எழுந்திரிச்சுப்பாங்களா அப்படின்னு இவரும் கத்துறாரு. ஆனால் இவர் கத்துறது இவரோட வாய்க்குள்ளேயே கத்துற மாதிரி கத்துவாங்களே அப்படிலாம் கிடையாது, வாய் விட்டு கத்துறாரு. ஆனால் அந்த பக்கம் யாருக்கும் கேட்கலையா
இல்ல இந்த உருவம் கேட்க விடலையா அப்படின்னு தெரியல. இப்படி அந்த உருவம் தருண் இவர் மேல உட்காந்து இவரை அழுத்தி இவரை பயமுறுத்த தான் ட்ரை பண்ணதே தவிர இவரை கொல்லணும் அப்படின்னு எந்த விதமான முயற்சியும் எடுக்கல. இப்படி அழுத்திட்டு இருக்கிற அந்த உருவம் ஒரு 2 செகண்ட் அப்படி ஃப்ரீயா விட்ட அந்த ஒரு கேப்ல பாத்தீங்கன்னா தருண் இவரும் அவசரமா எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியிலயும் வராரு. அப்படி வெளியில வர அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா தருண் அவங்க அப்பாவும் அந்த இடத்துல இருந்திருக்காரு. அப்பாவும் கேட்கிறாரு, என்னடா பதட்டமா ஓடி வர, எதனா பார்த்து பயந்தே அப்படின்னு கேட்க தருண் இவரும் நடந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறாரு. ஆனா சொன்னா கண்டிப்பா அப்பா திட்டுவாரு அப்படின்னு இவரால சொல்லவும் முடியல. ஏன்னா டேய் நல்லா வளர்ந்துருக்கேன், இன்னமாடா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கு அப்படின்னு தருண் அவங்க அப்பா திட்டுவார் அப்படின்னு இவருக்கு ஒரு பயம் இருக்கு. அதனால அந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லாம இருந்திருக்காரு. இதுல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா வந்துடுறாங்க. அம்மா வந்ததுக்கு அப்புறம் பயந்துகிட்டே அம்மா கிட்ட நடந்த விஷயத்த சொல்லும்போது தருண் அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, சரிப்பா வா நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவரையும் கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்சு இந்த பாடம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி வீட்டுக்கும் கொண்டுட்டு வராங்க. ஆனால் எப்போ தருண் இவர் கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரோ அதுக்கப்புறத்துலேருந்து பிரச்சனை குறையும்னு பார்த்தா குறையல, 1 மடங்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ள அந்த உருவம் நடமாட்டம் கிடையாது. இவர் மேலே ஏறி உட்காந்தது மட்டும்தான் பார்த்துருக்காரே தவிர இங்கே நடந்தது அங்கே உட்காந்தது அப்படின்னு அந்த உருவத்தை பார்த்ததில்லை. ஆனால் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அந்த அமானுஷமான உருவம் அங்க இங்க உலாவுறத தருண் இவரும் பாக்குறாரு. குறிப்பா டிவி பார்க்கும்போதா இருக்கட்டும், அந்த படிச்சுட்டு இருக்கும்போது கூட ஏதோ ஒரு உருவம் இவரை கிராஸ் பண்ணி போற விஷயத்த இவரும் தெளிவா பாக்குறாரு. அண்டு இவங்க வீட்டுக்கு வெளியில உட்காந்துதான் இவங்களும் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு அப்படியே கொஞ்சம் பக்கத்துல இருந்து யாராச்சும் அஸ்கி வாய்ஸ்ல அப்படின்னு யாராச்சும் பேசினானா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சைட்ல இருந்து யாரோ பேசுற சத்தம் இவருக்கும் தெளிவா கேட்கும். ஆனா அங்க போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவரும் படிக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கும் வருவாரு. அப்போ இவங்க வீட்டுக்குள்ள அந்த உருவம் இங்க இருந்து அங்க நடமாடுறத தெளிவா நிறைய தடவை பார்த்திருக்காரு. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, எப்பா இந்த கேப்பில் தருண் டியூஷனுக்கு போகல அப்படின்னு கேட்டிங்கன்னா பயத்தில் ஒரு சில நாளும் போகல. ஆனால் ஒரே அடியாக போகாமல் இருக்க முடியுமா? டியூஷனுக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் வருது. ஸ்கூலை முடிச்சுட்டு டியூஷனுக்கும் போகிறாரு. ரிட்டர்ன் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கள்ல, ஒரு லெவல் வரைக்கும் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் இவரும் தனியாக வரணும்ல. அப்படி தனியாக வரும்போது அந்த ஆலமரத்தை தான் தாண்டி போக வேண்டியிருக்கும். அப்படி அந்த ஆலமரத்தை தாண்டி போகாமல் இவரும் கொஞ்சம் முன்னாடியே காத்துட்ருக்காரு. ஏதாச்சும் வண்டி வந்ததுன்னா அப்படியே கூட போயிடலாம் அப்படின்னு. அப்படிதான் அந்த பக்கம் ஸ்கூட்டர், பைக்கு, காருன்னு ஏதாச்சும் ஒரு வண்டி போச்சுன்னா இதுதான் கேப் அப்படின்னு ரொம்பவே வேகமா வண்டியை மிதிச்சிட்டு அந்த ஆலமரத்தெல்லாம் கடந்தும் போயிடுவாரு. அப்படித்தான் ஒரு 2-3 நாளா தப்பிச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா எத்தனை நாள் தான் அப்படி தப்பிக்க முடியும்? ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் டியூஷனை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டே இருக்காரு. அப்படி வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது அந்த ஆலமரத்துக்கு எக்ஸாக்டா ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஐயனார் கோவிலும் இருக்கு. அந்த கோவிலை அப்படி தாண்டி கொஞ்ச தூரம் வரும்போது திடீர்னு சைக்கிள் கண்ட்ரோல் மிஸ் ஆகி இவரும் கீழே விழுந்துடுறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது தான் இவருக்கும் தெரியுது செயின் கரண்ட் இருக்கு அப்படின்னு. நல்ல வேலை செயின் கட் ஆகல. செயின் கட் ஆயிருந்ததுன்னா எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படின்னு இவரும் அந்த செயினை மாட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த செயின் பார்த்தீங்கன்னா சைடில் இரும்பில் மாட்டிட்டு இருக்கு, கொஞ்சம் டைட்டாக இருக்குது, எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. அப்படி இப்படின்னு தருண் இவரும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த செயினை அந்த மாட்டிட்டு இருக்கிற இடத்துல இருந்து எடுத்து கரெக்டாக அந்த செயினை மாட்டும் போது பார்த்தீங்கன்னா இவருக்கு அப்படி பக்கத்தில் ஒரு பனைமரமும் வந்துட்டு இருக்கு. அந்த பனைமரத்துக்கு மேலே ஒரு மாதிரி விசித்திரமா சத்தமும் கேட்க, இந்த சத்தம் அந்த மரத்தில் இருக்கிற பறவை கொடுக்குதா இல்லை ஏதாச்சும் விலங்கு இருக்கா இல்லை பேய் இருக்கா அப்படின்னு இவருக்கும் தெரியாம ஐயோ இங்கே நிற்க வேண்டாம், தூரத்தில் அங்கே லைட் எரியற மாதிரி இருக்கு, அந்த வெளிச்சத்துக்கு போயிடலாம் அப்படின்னு இவரும் சைக்கிளில் அந்த செயின் கூட மாட்டாம ரொம்பவே வேகமா அந்த வெளிச்சத்துக்கும் தள்ளிட்டு போயிடுறாரு. இப்போ வெளிச்சத்தில் நிறுத்தி அந்த செயினை மாட்டி அண்டு ரொம்பவே வேகமா அந்த ஆலமரத்தையும் கடந்துடுறாரு. கடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது எக்ஸாக்ட் இவங்க வீட்டுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி மறுபடியும் அந்த சைக்கிள் செயின் கழன்றது. இப்ப தருண் இவர் இறங்கி அந்த சைக்கிள் செயினை மாட்டலாம் அப்படின்னு பார்த்தா இவரை ஏதோ பின்தொடர்ந்து வர மாதிரி ஒரு உணர்வு இருந்துட்டு இருக்க. வேணாம் இங்க இருந்து சைக்கிளை வேகமா தள்ளிட்டே போயிடுறோம் அப்படின்னு இங்க இருந்து வேகமா தள்ளிட்டும் போயிருக்காரு. எப்படியோ வீட்டுக்கும் போயிடுறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பயத்தோட தான் இருந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அவர் ரூம்ல போயிட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்னு படுத்தா கண்ணை மூடனாலே இவர் கண்ணு முன்னாடி அந்த உருவம் தான் வந்துட்டு போற மாதிரி, இவரை ஏதேதோ பண்ற மாதிரி, நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி ஏதேதோ எண்ணங்கள்லாம் இவருக்குள்ளேயே ஓட, அப்படி அந்த எண்ணங்கள் ஓடுறது மட்டும் இல்லாம அது எல்லாமே ஒரு கனவாவும் வந்துட்டு இருக்கு. இந்த கனவை நினைச்சு இவரும் பயத்துல எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சா மறுபடியும் இவங்க வீட்டுக்குள்ள அந்த உருவம் இங்கேயும் அங்கேயும் நடமாடிட்டும் இருக்கு. நடமாடினது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி அந்த உருவம் எங்கெங்கெல்லாம் போதோ அந்த சத்தமும் கேட்டுட்டும் இருக்கு.
இப்படி இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தருண் அவங்க அம்மா அவங்களுக்கும் அந்த நடுராத்திரி முழிப்பும் வருது. அண்ட் அவங்களும் கொஞ்ச நேரம் எந்திரிச்சும் உட்காடுறாங்க. அண்ட் எந்திரிச்சு உட்காந்து அப்படி சுத்தி முத்தி பார்க்கும்போது இவங்க வீட்டோட சமையலறை கிச்சன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிச்சனோட ஜன்னல் திறந்து இருக்கு. எப்பயுமே மூடி வச்சுட்டு தான் வருவாங்க. இப்ப திறந்து இருக்கிறத பார்த்து இவங்களும் சரி அந்த ஜன்னலை போய் மூடிட்டு வரலாம் அப்படின்னு இவங்களும் எந்திரிச்சு லைட்டை போட்டு அந்த ஜன்னலை மூடலாம் அப்படின்னு கிச்சன் கிட்ட போனா அந்த ஜன்னலுக்கு அப்படியே அந்த பக்கம் யாரோ நின்றுட்டும் இருக்காங்க. நிற்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஜன்னல் வழியாக இந்த வீட்டையும் தான் பார்த்துட்டும் இருக்காங்க. இது ஆரம்பத்தில் தருண் அவங்க அம்மாவும் யார் இது, எந்த நேரத்தில் இங்கே யார் நிற்கிறா, யார் நீங்கள் அப்படின்னு இவங்களும் கேட்டிருக்காங்க. ஆனால் அங்கேருந்து எந்த பதிலுமே இல்லை. இதுக்கப்புறம் தருண் இவங்க அம்மாவும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு யாருன்னு கேட்குறல அப்படின்னு பார்க்கும்போது தான் அவங்களுக்கும் தெரியுது இங்கே நிற்கிறது உண்மையிலேயே மனுஷங்க கிடையாது, இது ஒரு அமானுஷம், நிற்கிறது பேய் அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா அந்த இடத்துல அசிங்கமாக திட்டுறாங்க. ஏய் நீ எதுக்கு இங்கெல்லாம் வந்த, இங்கெல்லாம் வரக்கூடாது, இந்த இடத்த விட்டு போ அம்மா அப்படின்னு அசிங்கமாக திட்டுறாங்க. இந்த இடத்துல அம்மா இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்களுக்கு பயம் அப்படின்றது சுத்தமாக கிடையாது. மோஸ்ட்டாக கிராம பகுதியில் இந்த மாதிரி உருவம் இல்லை கெட்டது ஏதாச்சும் பார்த்தாங்கன்னா பாட்டி தாத்தாவாக இருக்கட்டும் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஏதோ ஒரு திசையை பார்த்து அசிங்கமாக திட்டுவாங்க. அதே மாதிரி தான் தருண் இவங்க அம்மாவும் அந்த ஜன்னல் வெளியில் இருக்கிற அந்த உருவத்தை பார்த்து பச்சையாக கேட்குறாங்க. அப்போ அந்த உருவம் அப்படியே திரும்பி தருண் இவங்க அம்மாவை இப்படி சைடில் அப்படி பார்த்த மாதிரி அந்த இடத்த விட்டும் அப்படியே முன்னோக்கி நகர்ந்து அப்படியே மறைஞ்சும் போயிடுது. இப்போ நைட் நடந்த இந்த ஒரு விஷயத்த அம்மா அவங்க கணவர்கிட்ட சொல்லவும் இல்லை. ஆனால் விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த அம்மா அவங்களுடைய அப்பா அதாவது தருண் அவங்க தாத்தா கிட்டையும் நடந்ததை சொல்லும்போது தாத்தா என்ன சொல்கிறாருன்னா நீ ஒன்றும் பண்ணாதம்மா, நீ அங்கேருந்து கிளம்பி உடனே நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தருண் அவங்க அம்மா அப்பா அண்ட் அவரோட தங்கச்சி இவங்க 4 பேருமே கடலூர்லேருந்து கிளம்பி அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற விழுப்புரத்துக்கும் போகிறாங்க. ஏன்னா விழுப்புரத்தில் தருண் அவங்க தாத்தா ஒரு கோவிலும் வாராகி அம்மனோட கோவிலும் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க தாத்தா கடவுளுக்கு தொண்டு பண்ற விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கோவில்ல பூஜை பண்ணி அந்த கோவில்ல வச்ச ஒரு சில பொருட்கள் எலுமிச்சை பழம் மந்திரிச்ச பொருள் அப்படின்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தாத்தா அவங்க குடும்பத்துக்கும் கொடுத்து அனுப்புறாரு. இப்படி இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு இப்போ விழுப்புரத்துல இருந்து தருண் அவங்க ஃபேமிலி கடலூர்ல இருக்கிற அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இப்ப தாத்தா கொடுத்த அந்த மந்திரிச்ச பொருள் எல்லாத்தையுமே அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு மூளை முடுக்கள்லாம் வைக்கிறாங்க. இப்படி வச்சதுக்கு அப்புறம் அந்த வீடு ஒரு அமைதியான சூழலும் ஏற்படுது. பயம் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இப்படி ஒரு வாரம் வரைக்கும் அந்த வீட்டில் எந்த விதமான அசம்பாவிதமோ அமானுஷமான நடமாட்டமும் வீட்டில் இருக்கிற யாருமே பார்க்கல, அது இருக்கிறதா கூட அவங்களும் உணரல. இப்படி அந்த ஒரு வாரம் எந்த தொந்தரவுமே இல்லாமல் போக இவங்களும் அப்பாடா எந்த பிரச்சனையுமே இல்லை, இதுக்கப்புறம் எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு இவங்களும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கு. ஆனால் அந்த ஒரு வாரம் முடிவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இன்னும் முடியல, இதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு இவங்களை சுற்றி இருக்கிற அந்த ஆன்மாவும் மறுபடியும் அதோட நடமாட்டத்தை ஆரம்பிக்குது. இப்படி அந்த ஒரு வாரத்தோட முடிவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள ஏதோ நடமாடுற சத்தமும் நடுராத்திரி 12 மணிலேருந்து 1 மணி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தருண் இவங்க வீட்டை சுற்றி இருக்கிற மற்ற அந்த தெருநாய்கள் எல்லாமே ஒன்று கூடி தருண் இவங்க வீட்டோட ஒரு திசையை பார்த்து பயங்கரமாக குலைச்சிட்டும் இருக்கு. 12 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா 1 மணி வரைக்கும் அந்த நாய்கள் எல்லாமே விடாமல் குலைச்சிட்டு வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை அடுத்தடுத்த நாள் அப்படின்னு கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கு. அந்த வீட்டை சுற்றி அடிக்கடி யாரோ குசு குசுன்னு பேசுற அந்த ஒரு சத்தம் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. ஆனா வீட்டுக்குள்ள இவங்களை தொந்தரவு பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயமே அது வரைக்கும் நடக்காமலும் இருந்திருக்கு. ஆனா வீட்டுக்கு வெளியில அந்த நாய்கள்லாம் குலைக்கும் போது அந்த இடத்துல ஏதோ நடமாடிட்டு இருக்கிற அந்த நடக்கிற சத்தம் ரொம்பவே தெளிவா இவங்களுக்கும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தருண் இவரும் டியூஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார். பார்த்தீங்களா, அப்படி வீட்டுக்கு வரும்போது அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட மச்சான் என்ன பாதி தூரம் வரைக்கும் வீட்டில் விட்டுறா, ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லும்போது அந்த நண்பரும் புரிஞ்சுக்கிறாரு. சரிடா, இப்போ நீ இங்கேருந்து 5 கிலோமீட்டர் நீ வீட்டுக்கு போகணுமா, 2.5 கிலோமீட்டர் உன் கூட வரேன், ஏன்னா நானும் திரும்ப வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும், திரும்ப வீட்டுக்கு போகிறதுனா எனக்கு இன்னும் தூரம் அதிகமாகும். ஸோ 2.5 கிலோமீட்டர் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அந்த ஒரு நண்பரும் தருண் இவரை கூட்டிட்டு அடுத்து 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த நண்பர் துணைக்க வந்துட்டு இருக்காரு. தருண் இவருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நிம்மதியாக வீட்டுக்கும் போயிடுறாரு. ஏன்னா அந்த 2.5 கிலோமீட்டருக்குள்ள தான் அந்த ஆலமரமோ அந்த பேய் நடமாட்டிட்டு இருக்கிற அந்த இடமும் இருந்திருக்கு. அதெல்லாம் கடந்து இவரும் வீட்டுக்கு போனதுனால இவருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் ஒரு நாள் அந்த ஃப்ரெண்டு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அன்னைக்கு ஸ்கூலுக்கும் வர முடியாது, டியூஷனுக்கும் வர முடியாது. டியூஷனுக்கு வரலன்னா எப்படி இவருக்கு உதவிக்கு வர முடியும்? அந்த ஒரு நாள் மட்டும் தருண் இவரும் தனியாக அந்த ஆலமரத்தை கடந்து போக வேண்டியிருக்கு. அப்போ மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்குது.
இப்போ டியூஷன் முடிச்சுட்டு தருண் இவரும் வீட்டுக்கும் தனியாக வந்துட்டு இருக்காரு. அந்த ஆலமரமும் வருது. ஆனால் அந்த ஆலமரத்தை கடக்கும்போது இவருக்குள்ள ஒரு பயமும் இருக்கு. சுற்றி முற்றி பார்க்குறாரு, அந்த உருவம் இருக்கா அப்படின்னு. ஆனால் அந்த உருவம் அங்கே இல்லை. பட் அந்த ஆலமரத்தை கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா மரத்துக்கு கொஞ்சம் தள்ளி கீழே யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு இவரும் சைடில் பார்க்குறாரு. சைடில் பார்த்தா அந்த உருவம் குத்த வச்சுட்டும் உட்காந்துட்டு இருக்கு. அண்ட் தருண் இவர் சைக்கிளில் போகிறார்ல, அப்படி சைக்கிளில் போகும்போது இவரை அப்படின்ற மாதிரி அந்த உருவம் உட்காந்துட்டு ஒரு மாதிரி கோவத்தோட பார்த்துட்டு இருக்கு. அந்த பார்வை எப்படி இருக்குன்னா, என்ன எத்தனை நாள் என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கிறன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பார்வையும் இருந்திருக்க. தருண் இவருக்கும் ஐயோ இந்த உருவம் இங்கே தான் இருக்கே, எப்படியாச்சும் நம்ம வேகமாக வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு இவரும் முடிஞ்ச வரைக்கும் அந்த உருவத்தை கடந்து வீட்டுக்கும் போய்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த உருவத்தை இப்போ பார்க்குற வரைக்கும் தருண் இவரும் இது வரைக்கும் நான் டியூஷன் போயிட்டு வர வழியில தான் அந்த உருவத்தை பார்த்தேன், அதுவும் அந்த ஆலமரத்துக்கிட்ட தான் அந்த உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு அப்பா கிட்டேயும் சரி அம்மா கிட்டேயும் சரி யாருக்கிட்டையுமே சொல்லலை. இப்போ இவர் யோசிக்கிற விஷயம், இதுக்கு மேலே இதை நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது, வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும், இங்கே பார்த்த இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் வேகமாக வீட்டுக்கும் போகிறாரு. அண்ட் அந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த ஆலமரத்திட்ட தான் ஃபர்ஸ்ட் இந்த உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு. இப்போ வீட்டில் சொன்னதுக்கப்புறம் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீ இதுக்கப்புறம் நீ டியூஷனுக்கு சைக்கிளில் போகாத, அதான் பஸ் இருக்குல்ல, டைமிங் பஸ் இருக்கு, நீ டியூஷனுக்கு போயிட்டு வர வரைக்கும் பஸ்லாம் இருக்கு, நீ பஸ்லேயே போயிரு சேஃப்னு சொன்னதுக்கப்புறம் சரிம்மா நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு இவரும் டியூஷனுக்கு பஸ்ஸில் தான் போகிறாரு. பஸ்ஸில் தான் வீட்டுக்கும் வராரு. பஸ்ஸில் ஆளுங்கெல்லாம் இருக்கிறதுனால இவருக்கு நல்லாவே தைரியமும் இருந்துட்டு இருக்கு. அண்டு பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் இவங்க வீட்டுக்கு நடக்க வேண்டியிருக்கும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்படி ஒரு சில நாட்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்க எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நிம்மதியாக தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனால் அப்போ தான் தருண் அவங்க அம்மா ஒரு விஷயத்தையும் பண்ணுறாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. அது என்னன்னா, விழுப்புரத்தில் அவங்க அப்பா வாராகியம்மன் கோயில் வச்சிருக்காங்களே, அங்கே போயிட்டு இவங்க குடும்பத்துக்கு அந்த பிரச்சனைன்னு சொல்லி மந்திரிச்ச பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல, அது வீட்டில் நிறைய மூலையில் வச்சிருப்பாங்க. அதில் நிறைய பொருள் வந்து காஞ்சி போயிடுச்சு அப்படின்னு அதை எல்லாத்தையுமே அவங்க அம்மா க்ளீன் பண்ணும்போது எடுத்து தூக்கியும் போட்டுறாங்க. அப்படி அந்த பொருளெல்லாம் தூக்கி போட்ட அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வீட்டுக்கு வெளியில் தான் சுற்றிட்டு இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனை இப்போ வீட்டுக்குள்ள வரவும் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியில தான் அந்த நடமாட்டம் நடந்துட்டும் இருக்கும். ஆனால் இப்போ அந்த உருவம் வீட்டுக்குள்ள இங்க அங்கன்னு சுத்திட்டு இருக்கு. அது நடக்கிற சத்தம் இவங்க எல்லாருக்குமே தெளிவாகவும் கேட்குது. அந்த உருவத்தை வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு சுச்சுவேஷன்ல தெளிவாகவும் பார்த்துருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க எல்லாருமே ஒன்னா தூங்கலாம் அப்படின்னு ரூம்ல எல்லாம் படுக்கல, இவங்க வீட்டோட ஹாலில் தான் எல்லாருமே ஒன்னா படுக்கலாம்னு படுக்கிறாங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது இவங்க வீட்டோட மெயின் காம்பவுண்ட் கேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இரும்பு கிரில் கேட்டு, அந்த கேட்டுக்கிட்ட இருந்து யாரோ ஒருத்தவங்க ரொம்பவே வேகமா அந்த கால் தடம் திபுதிமுன்னு ஓடி வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஓடி வந்து இவங்க வாசல் கிட்ட அந்த சத்தம் நின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஓடி வருது. இவங்க எட்டி பார்த்தா கண்ணுக்கு உருவம் எதுவுமே தெரியல, ஆனால் அந்த கால் தடம் மட்டும் நல்லா கேட்குது. வாசல் வந்ததுக்கப்புறம் அந்த சத்தம் அப்படியே நின்றுருது. சொல்ல போனால் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று ஓடி வந்து இவங்க வாசல் கிட்ட நின்று கண்ணுக்கு தெரியாம இவங்களை பார்க்குதா இல்லை என்னன்னு தெரியல. இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக இந்த பிரச்சனை நடக்க இப்படியே பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தருண் இவங்க அப்பாவோட நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அவர் திடீர்னு கோபமும் போடுறாரு, வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே சண்டை போடுறாரு, மூஞ்சி காட்டவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த வீட்டில் நிம்மதி அப்படின்றது சுத்தமாக இல்லாமலும் போகுது. இது வரைக்கும் அவங்க அப்பா இந்த மாதிரி விஷயத்த பண்ணதில்லை. ஆனால் சடனாக பண்ணும்போது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் ஆக்ரோஷமாக கத்துறாரு. ஆனால் அந்த வீட்டையே வந்து ரெண்டாக்கும் போது தான் இவங்களுக்கும் புரியுது, இது எங்கள் அப்பா கிடையாது, எங்கள் அப்பா உடம்புல ஏதோ ஒன்று இருக்குன்னு உணர்ந்து தருண் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் போயிட்டு அவரை கூட்டு அப்படின்னு அவங்க ஊரில் பேய் ஓட்டுற ஒருத்தவங்க இருக்காரு, அவரை போயிட்டு அவசர அவசரமாக கூப்பிட்டு வந்தான். அவரே கிளியராக சொல்லிடுறாரு, அம்மா உன் புருஷன் உடம்புல பேய் பூந்துருக்குமா, இதை ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பேயை டெம்பரவரியா தற்காலிகமாக அவர் உடம்பை விட்டு ஓட்டிட்டு அப்போ அவரோட கையில் அந்த இடுப்பில் இந்த மந்திரிச்ச பொருள்லாம் கட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவரும் சுய நினைவுக்கே வராரு. ஆனால் அப்பா உடம்புல இருந்து அந்த பேயை ஓட்டும் போது அந்த பேய்கிட்ட யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல அப்பா உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா ஒரு மாதிரி சிரிக்குது, முறைக்குது. இதை தவிர்த்து வேற எந்த ஒரு வார்த்தையுமே, நான் இந்த ஊரை சேர்ந்தவன், இப்படி இருந்தேன், எனக்கு இது வேணும் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாருமே வெறுப்பேத்திட்டு வந்திருக்கு. ஆனால் இப்போ தற்காலிகமாக அவர் உடம்பை விட்டு துரத்து விட்ட அந்த பேய் திரும்பவும் அவங்க அப்பாவே பிடிச்சது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அந்த இடத்துல ஆக்ரோஷமாகவும் நடந்துட்டு இருக்க. இப்போது தருண் அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் அவங்களே யோசிக்கிறாங்க, பேசாமல் இவரை நாம என்னோட சொந்த ஊரான விழுப்புரத்துக்கும் கூட்டு போயிடலாம், அங்கே என் அப்பாவும் இருக்காரு, அவருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லாவே தெரியும், பேசாமல் அங்கே போயிடலாம் அப்படின்னு வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவசரமாக இவரை கடலூர்லேருந்து விழுப்புரத்துக்கும் கூட்டு போகிறாங்க. அங்கே கூட்டு போனதுக்கப்புறம் தருண் இவங்க தாத்தாக்கும் விஷயம் புரிஞ்சிருது, இவர் மேலே
பேய் இருக்கு, இதை நாம இப்போ ஓட்டி ஆகணும், அதுக்குண்டான வேலைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஸ்டார் கோலம் அண்ட் அந்த பேயோட்ட விஷயம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அந்த ஸ்டார் கோலத்து மேலே இப்போ அப்பா இவரையும் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு அவர் உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா கிட்ட யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இவரும் அந்த ஆன்மாவை மிரட்டி அது வாயிலிருந்து வார்த்தைகளை வர வைக்க முயற்சி பண்ணிட்டும் இருக்காரு. ஆனால் அப்பா கூட அவர் உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா எந்த விஷயமே சொல்லாம சிரிக்கிறதா இருக்கட்டும், முறைக்கிறதா இருக்கட்டும், அண்ட் இவங்களும் அப்படி நாக்க கடிச்சு அடிக்க வரதா இருக்கட்டும், இந்த விஷயம் தான் பண்ணிட்டே இருக்க. தாத்தா இவர் என்ன பண்றாருன்னா, இதை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, என்னோட காவல் தெய்வத்தை உடம்புல வர வச்சு இதை என்னன்னு கேட்டால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு அவர் வணங்குற தெய்வத்தை வர வச்சு அந்த ஆன்மாவை அடிச்சு கேட்கும் போது தான் அந்த ஆன்மாவும் வழி தாங்காம சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வருது. ஆனா அது என்ன அப்படின்னு தருண் இவர் அந்த ஒரு வாய்ஸ் மெசேஜை சென்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தடங்களும் ஏற்பட்டிருக்கு. அது என்ன எதுன்னு நீங்களே கேளுங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரோ இப்ப கூட ப்ரோ இங்க நான் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கு, வெளியில வச்சிருந்த பொருள்லாம் விழுந்துச்சு. மை காட், என்னாச்சு ப்ரோ? இதுதான் ப்ரோ, இப்போ வரைக்குமே இந்த ப்ராப்ளம் வந்து இருந்துட்டே இருக்கு, என்னன்னே தெரியல. ஸோ இப்படிதான் இந்த ஆடியோ மெசேஜை நமக்கு சென்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய தடங்களும் ஏற்பட்டிருக்கு, ஆடியோ சென்ட் பண்ணும்போதும் தடங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ அந்த ஆன்மா என்ன நடந்தது அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வருது. அது என்னன்னா, தருண் இவர் டெய்லி அந்த டியூஷன்ல இருந்து வீட்டுக்கு போற வழியில அந்த ஆலமரத்தில் தான் இப்போ அப்பாவை பிடிச்சிருக்கிற அந்த உருவம் தூக்கு மாட்டியும் இறந்தும் போயிருக்கு. அப்படி நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் நான் ஆன்மாவும் சுத்திட்டு இருக்கேன். ஆனா இறந்த எனக்கு மறுபடியும் ஒரு உடல் தேவை. அப்பதான் இந்த பையனும் இந்த இடத்துலயும் போயிட்டு இருந்தான், இவனையும் நான் பார்த்தேன், இவன் உடம்பு எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு தான் இவனை பின்தொடர்ந்து இவன் வீடு வரைக்கும் நான் வந்தேன். இவன் வீட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட இவன் உடம்ப ஆக்கிரமிச்சிடலாம் அப்படின்னு இவன் உடம்புல ஏறி என்னென்னவோ நான் முயற்சி பண்ணேன். ஆனா இவன் வணங்குற குலதெய்வம் என்னை இவன் உடம்பு உள்ள இறங்க விடாம தடுத்து விட்டுருக்கு. அதனாலே இவன் உடம்பு உள்ள என்னால போகவும் முடியல. ஆனா கண்டிப்பா எனக்கு இவன் உடம்பு வேணும், அது வரைக்கும் ஏன் இவங்க அப்பா உடம்புல நான் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா உடம்பையும் நான் பிடிச்சேன். இப்ப கூட இவங்க அப்பா உடம்பை விட்டு நான் வெளியில வரேன், ஆனா எனக்கு இந்த பையனோட உடம்பு கண்டிப்பா வேணும் அப்படின்னு அடாவடியா இருந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க குலதெய்வம் அதுக்கெல்லாம் அனுமதிக்க முடியாது, இந்த இடத்த விட்டு மரியாதை போயிடும், அப்படி இல்லைன்னா உன்னை அழிச்சிருவேன், இல்ல உன்னை நான் ரெண்டா கிழிச்சிருவேன் அப்படின்னு அவங்க குலதெய்வம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த உருவமும் அப்படியே பயத்துல எதுவுமே பேசாம சரி இவரை விட்டு போயிடுறேன், எனக்கு ஒரு புடவையும் கொஞ்சம் வளையலும் எனக்கு படைங்க அப்படின்னு அப்பா இவரை பிடிச்சிருக்கிற அந்த ஆன்மாவும் கேட்க, இது கூடவே எனக்கு பெரிய படையில நான் இறந்த அந்த ஆலமரத்துக்கிட்ட நீங்க படைக்கணும், இதெல்லாம் பண்ணீங்கன்னா இவனை விட்டு போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இந்த குடும்பமே போயிட்டு அந்த ஆலமரத்துக்கிட்ட புடவை வளையல் இது கூடவே வந்து பெரிய சாப்பாட்டு படையில அந்த ஆன்மாவுக்கும் வைக்கிறாங்க. அதெல்லாம் வச்சுட்டு அந்த இடத்த விட்டும் கிளம்பி வந்துடுறாங்க. இப்படி கிளம்பி மறுபடியும் விழுப்புரமும் வராங்க. விழுப்புரம் வந்ததுக்கு அப்புறம் தாத்தா இவரும் மந்திரிச்சு ஒரு தாயத்தை வந்து தருண் இவருடைய அருணாக்குடி இருக்குல்ல அதுலயும் கட்டி விடுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு சில சடங்குகள்லாம் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லாமலும் இருக்கு. இப்படியே தருண் இவருக்கும் பப்ளிக் எக்ஸாமும் வந்துருது. அது இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் பப்ளிக் எக்ஸாமும் வர தருண் இவரும் அவரோட ரூம்ல வழக்கமா தூங்குவார்ல அந்த ரூம்ல பப்ளிக் எக்ஸாமுக்கும் படிச்சுட்டும் இருக்காரு. இப்படியே ஒரு லெவல் படிச்சதுக்கு அப்புறம் சரி மற்றதை நம்ம காலையில பாத்துக்கலாம், அலாரம் வச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு இவரும் அலாரமும் வச்சுட்டு தூங்கிட்டும் இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இவரோட ரூம்குள்ள நடந்து வருது. அப்படி நடந்து வந்ததும் தருண் இவரு காது கிட்ட அப்படின்னு இந்த அஸ்கி வாய்ஸ்ல கத்தனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவரோட காது கிட்ட ஏதோ ஒண்ணு கத்தி இருக்கு. இந்த சத்தம் கேட்ட உடனே தருண் இவரோட உடம்புல அப்படி புல்லரிக்கவும் ஆரம்பிக்குது. பயத்துலன்னு கூட சொல்லலாம், ஏன்னா போனது திரும்ப வந்துருச்சு அப்படின்னு ஒரு பயமும் இருக்கு. எந்திரிச்சு ரூம் அப்படியே சுத்தி பாக்குறாரு, எதுவுமே இல்லை. சரி எதுவுமே இல்லை இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா கூட போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் போயிட்டு அவங்க கூட படுத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு எக்ஸாமுக்கும் போகிறாரு. நல்லபடியாக எக்ஸாமும் எழுதுறாரு. ஆனால் அந்த எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா தருண் இவர் அறியாமலே இவர் அருணாக்குடியில் இருக்கிற அந்த தாயத்தும் இத்து போய் அருந்து எங்கே விழுந்துட்டு இருக்கு, இது தருண் இவருக்கும் தெரியும் தாயத்து காணுமே அப்படின்னு. அதுக்கப்புறம் கூட இவரும் ஸ்டெப் எடுத்து தாத்தா கிட்ட போயிட்டு புதுசாக இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணணும் அப்படின்னு தோணல, அதை அப்படியே ஃப்ரீயாகவும் விட்டுறாரு. ஆனால் நைட் இந்த மாதிரி சில்மிஷங்கள் நடக்கிற விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ வரைக்கும் தருண் இவருக்கும் தெரியாது போனது திரும்ப வந்திருக்கு அப்படின்னு. இப்படி பப்ளிக் எக்ஸாம்லாம் முடியுது.
முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் தருண் இவரும் அவங்க பாட்டி வீட்டுக்கு அந்த லீவ்லையும் போகிறாரு. அடுத்த ஒரு சில வாரம் வரைக்கும் பாட்டி வீட்டில் தான் இருக்க போகிறாரு. இப்படி அன்னைக்கு நைட்டும் வருது. தருண் இவருக்கும் தூக்கம் வரல, ஏன்னா புது இடம் அப்படின்றதுனால. இதனால் மொபைல் எடுத்து ரீல்ஸ்லாம் நோண்டிட்டு இருக்காரு. பாட்டி வீட்டுக்கு வெளியில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த வீட்டுக்கு வெளியில் அங்கே இங்கன்னு ஒரு சில பேரும் இருந்துட்டு இருக்காங்க. இதையும் ஒரு கவனிச்சுட்டு தான் இருக்காரு. அப்போ ஒரு 2 வீடு தள்ளி ஏதோ ஒரு வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆன்னு அலற ஒரு சத்தமும் கேட்க, இந்த ஒரு சத்தம் தருண் இவருக்கு நல்லாவே கேட்டிருக்கு. இவரும் அப்படின்னு பயத்தில் பார்க்குறாரு. இந்த சத்தம் இவருக்கே நல்லா கேட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது சத்தம் வந்த அந்த இடத்துல ஆளுங்களாம் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள சகஜமாக பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த சத்தம் எனக்கு மட்டும்தான் கேட்டுதா இல்லை அவங்களுக்கும் கேட்டிருக்கா அப்படின்னு இவருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. இவ்வளோ தூரத்தில் இருக்கிற எனக்கே கேட்டிருக்குன்னா அவங்களுக்கு கேட்டிருக்காதா, அவங்க மட்டும் ஏன் ரியாக்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு இவரும் குழம்பி போறாரு. இப்படி இவரும் சுற்றி பார்க்குறாரு. ஒரு சில இடத்துல ஆளுங்க இருக்காங்க, ஒரு இடத்துல ஒரு 2-3 பேர் உட்காந்து குடிச்சிட்டும் இருக்காங்க. இவர் எல்லா இடத்தையுமே பார்க்குறாரு. ஆனால் எல்லா இடத்துலையுமே ஆளுங்க சகஜமாக தான் உட்காந்துட்டும் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த சத்தம் வந்த அந்த திசையை பார்க்கும்போது அந்த இடத்துல மோஸ்ட்டாக ஆளுங்கன்னு இல்லை. ஆனால் பாட்டி சொல்லியிருக்காங்க, அந்த இடம் கொஞ்சம் பிரச்சனைக்குரியது, நீ வெளியில் எங்கன்னா போனோன்னா அந்த பக்கம் போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சத்தம் அங்கேருந்து தான் வந்தது. இப்படி இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு 4-5 நாய்ங்க எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, எல்லாமே ஒன்று கூடவும் ஆரம்பிக்குது. அந்த சத்தம் வந்த அந்த திசையை பார்த்து பயங்கரமாக குலைச்சிட்டு அந்த இடத்துக்கும் ஓடவும் ஆரம்பிக்க தருண் இவருக்கும் பயம் வந்துருச்சு. ஐயோ நம்மளை பிடிச்சது திரும்ப வந்துருச்சு அப்படின்னு இவருக்குள்ள ஒரு பயம் வந்து எந்திரிச்சு பாட்டி வீட்டுக்குள்ளே வேகமாக ஓடிடுறாரு. பாட்டி வீட்லேயும் எல்லாருமே தூங்கிட்டும் இருக்காங்க. இவரும் சைலண்டாக போயிட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு படுத்துட்டும் இருக்காரு. ஆனால் இவர் வீட்டுக்குள்ளே வந்து கதவை சாத்திட்டு படுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்குள்ள கொலுசு சத்தமும் கேட்க, கொலுசு சத்தத்தோட யாராச்சும் நடந்தா அந்த பாதத்தோட அதிர்வு எப்படி இருக்கும், அந்த சத்தம் கொலுசு சத்தம், இது ரெண்டுமே ஒன்றா கேட்குது. தருண் இவருக்கும் இதே சத்தம் தானே நம்ம வீட்லேயும் அப்போ கேட்டிருக்கு, அது என்ன இப்போ பாட்டி வீட்டில் கேட்குது அப்படின்னு இவருக்கும் கை கால்லாம் நடுங்கும் ஆரம்பிக்குது. தருண் இவர் என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு எந்திரிச்சு லைட்டையும் போட்டு ஒருவேளை வீட்டுக்கு வெளியில் பாத்ரூம் இருக்குது, அங்கே யாராச்சும் போயிருப்பாங்களோ அப்படின்னு வெளியில் போய்ட்டும் செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் பாத்ரூம் மூடி தான் இருக்கும், உள்ளே ஆள் இல்லை, அண்ட் வெளியிலையும் யாருமே வந்த மாதிரி தெரில. இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் தள்ளி இருந்து ஹஸ்கி வாய்ஸில் குசு குசுன்னு பேசினா எப்படி இருக்கும், அவங்க பேசுகிற வார்த்தை எதுவுமே கிளியராக புரியல, ஆனால் குசு குசுன்னு பேசிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு சத்தம் இவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குது. அதுவும் அந்த சத்தம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு காது நெருங்கி வர மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தம் அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. ஆனால் அப்போ கூட இவருக்கு கிளியராக புரியல என்ன வார்த்தை அதிலிருந்து உச்சரிக்கிறாங்க, என்னதான் பேசுகிறாங்க, என்கிட்ட என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு புரியலை. தருண் இவரும் பயத்தோட உச்சத்துக்கே போயிடுறாரு. பயத்தில் கதவெல்லாம் சாத்திட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. வந்துட்டு சைலண்டாக படுத்துட்டும் இருக்காரு. ஆனால் இவர் படுத்து தூங்கலை. படுத்த அடுத்த ஒரு சில நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இவரோட கால் மேலே அப்படியே ஏறவும் ஆரம்பிக்குது. அப்படி ஏறினது ரொம்பவே வேகமாக இவரோட நெஞ்சு வரைக்கும் வந்து இவரை எந்திரிக்க விடாமல் தடுக்குது. இவங்க வீட்டில் நடந்த மாதிரி தருண் இவரும் அதிர்ச்சியோட பார்க்குறாரு. பார்த்தா அதே கருப்பான உருவம் தான் இப்போ இவர் உடம்பு மேலே ஏறி இவரையும் அழுத்திட்டும் இருக்கு. அந்த கண்ணு மட்டும் தான் தெரியுது, மற்ற எல்லாமே கருப்பாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ தருண் இவர் யோசிக்கிற விஷயம், இது இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம பாட்டி வீட்டு வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இதுக்கு நம்ம உடம்பு வேணும், அப்படி இல்லைனா நம்மளை கொண்டுரும் போல இருக்கு அப்படின்னு இவரும் பயந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ரூம்குள்ள இருந்து ஆக்ரோஷமாக கத்துற சத்தமும் கேட்க அண்டு வேகமாக யாரோ கதவை திறந்துட்டு ஓடியும் வராங்க. யாருன்னு பார்த்தா தருணோட அம்மா. அவங்களுக்கு அடிக்கடி சாமியும் வரும், அவங்க குலதெய்வமும் வந்திருக்காங்க. அண்ட் அவங்க குலதெய்வத்துக்கும் தெரிஞ்சிருக்க போல இருக்கு இவங்க வீட்டில் இப்போ இவங்க குடும்பத்தை சேர்ந்த பையனுக்கு பிரச்சனை அப்படின்னு. அதனால தான் தருண் அவங்க அம்மா உடம்புல சாமி வந்து அவங்களும் வேகமாக வந்திருக்காங்க. வேகமாக வந்து அந்த உருவத்தை அப்படியே 2 செகண்ட் பார்த்துருக்காங்க. அந்த உருவமும் பயத்தில் இந்த இடத்த விட்டு வேகமாக போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தருண் இவருக்கும் மந்திரிச்சு, சாமி வந்திருக்குல்ல அப்படியே தருண் அவருக்கும் மந்திரிச்சு அந்த பயத்தையும் போக்குறாங்க. அப்படி மந்திரிச்சதுக்கப்புறம் உன் உடம்புல இருந்த தாயத்தை எங்க அப்படின்னு கேட்க, அது எப்போவோ கழண்டு விழுந்துருச்சு அப்படின்னு இவரும் சொல்ல, டேய் இதெல்லாம் அப்பவே சொல்ல மாட்டேன் அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ குலதெய்வம் இவங்களும் மறுபடியும் அந்த தாயத்தை கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்ல, இப்போ அங்கே இருக்கிற அந்த ஆன்மாவை மறுபடியும் இந்த இடத்துல வர வச்சு, உனக்கு கொடுக்க வேண்டியதான் கொடுத்தாச்சுல, என்ன எங்களே ஏமாத்திரியா, மரியாதையாக இவனை விட்டு போயிரு, இல்லைனா ஏதாச்சும் பண்ணிடும் அப்படின்னு சொல்லும்போதும் அப்போ அந்த ஆன்மா சொல்கிற விஷயம், நான் அப்போவே ஒரு விஷயம் சொன்னேன், நீங்கள் எனக்கு படையில வச்சதுக்கப்புறம் இந்த பையன் அந்த பக்கம் தாயத்து இல்லாமல் வரக்கூடாது, அப்படி வந்தானா கண்டிப்பாக அவனை நான் பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இதெல்லாம் மீறி அவன் தாயத்து இல்லாமல் அந்த பக்கம் வந்திருக்கான், அதனால தான் இவனை நான் பிடிச்சேன் அப்படின்னு அந்த ஆன்மாவும் சொல்லியிருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், எக்ஸாம் டைமில் தருண் இவர் இடுப்பில் இருந்து அந்த தாயத்து இத்து போய் எங்கேயோ கழண்டு விழுந்திருக்கு. இவருக்கும் நல்லா தெரியும். எக்ஸாம் இது கூட
கூடவே டியூஷனுக்கும் போக வேண்டியிருக்கும். இவரும் போயிட்டு நடுராத்திரி அந்த வழியாக தான் வந்திருப்பாரு. அப்போ அந்த ஆன்மாக்கும் தெரிஞ்சு மறுபடியும் இவரை பின்தொடர்ந்துருக்கு. இப்படி 2வது தடவை அந்த பேயூட்ட சடங்கெல்லாம் நடத்தி மறுபடியும் அந்த தாயத்தெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் தான் இவருக்கும் அந்த பிரச்சனை இல்லாமலும் இருந்திருக்கு. அண்ட் அதுல இருந்து அடுத்த 2 வருஷமான இந்த 2025 வரைக்கும் அந்த தாயத்து இவரோட இடுப்புல தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் தருண் இவருக்கும் நல்லா தெரியும், மறுபடியும் இந்த தாயத்து நம்ம உடம்பு விட்டு போச்சுன்னா திரும்பவும் அந்த ஆன்மா நம்மளை என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்னு. இப்ப தருண் இவர் எதிர்பார்க்குற விஷயம், இந்த பிரச்சனைல இருந்து டோட்டலா நான் வெளியில வரணும்னா என்னெல்லாம் பண்ணா இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வர முடியும். ஏன்னா எந்நேரமும் என் இடுப்புல தாய்த்து இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருக்க முடியாது. அண்ட் இதனால என்னுடைய சகஜ வாழ்க்கையை என்னால் வாழ முடியல அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டும் இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைல இருந்து என்ன பண்ணா வெளியில வர முடியும் அப்படின்னு நம்ம பிடிஆர் ஃபேமிலியான நீங்க தான் தருண் இவருக்கும் இந்த விஷயம் பண்ணா வெளில வரலாம்ப்பா அப்படின்னு உங்களுடைய சஜஷன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணீங்கன்னா அவரும் பார்த்து படிச்சு அந்த பிரச்சனைல இருந்து வெளியில வந்துருவாரு. ஸோ அவரை மாதிரி நானும் அந்த கமெண்ட்ஸ்க்காக காத்துட்டும் இருக்கேன். மறக்காம அது என்ன ஏதுன்னு சொல்லி அவரையும் கொஞ்சம் இந்த பிரச்சனைல இருந்து காப்பாற்றி விடுங்க. அண்ட் தருண் இவரோட லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான் மக்களே, சம்பவம் ஓவர். கண்டிப்பா இந்த சம்பவம் உங்களுக்கு ஒரு ஹாரர் ஃபீல் கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இன்னும் இது போல நிறைய உண்மை சம்பவங்கள்லாம் இருக்கு. அதுல உங்களுக்கு என்னென்ன மாதிரியான உண்மை சம்பவங்கள்லாம் வேணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்து உண்மை சம்பவமா அதை நான் போஸ்ட் பண்ணேன். அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கண்டிப்பா உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான். Bye.